முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகணேஷ் ராசரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சைரானர்பவி ஆறுமுகம் வரலிடும் அனுதனும் ஏறுமுகம் நான் மறையுமால் சரவணன். இன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம கந்த புராணம் நேற்றைய பாகத்தோடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். அதாவது 27வது பாகம் இன்று நம்ம பார்க்க இருக்கிறோங்க. இன்றைய பாகத்தில் என்னதான் அசுரனா இருந்தாலும் சூரபத்மனுடைய பக்தியை கண்டு நம்ம எல்லாரும் வியந்து போக போகிறோம். அவன் செய்த பூஜைகளாகட்டும், யாகங்களாகட்டும், தவமாகட்டும் வியப்பின் உச்சத்தில் கொண்டு போய் நம்மளை நிற்க வைக்கிற அளவுக்கு அவனுடைய எப்பேற்பட்ட ஒரு பக்தியானது இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லாரும் உண்மையாகவே நம்ம வியந்து போக போகிறோம். இந்த பதிவு பார்த்து முடிஞ்ச உடனே இது வரைக்கும் சூரபத்மம் அப்படின்னா கொடூரன், அரக்கன், அசுரன் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த பதிவு மட்டும் பர்டிகுலராக இந்த ஒரு பதிவு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே அவனுடைய பக்தி கண்டு நம்ம எல்லாரும் வியந்து போய் இப்படியும் இருப்பாங்களா, அதாவது இப்படியும் இறைவன் மீது பக்தியை நம்ம செலுத்தலாமா அப்படின்னு சொல்லி நம்முடைய பக்தியெல்லாம் பக்தியா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தம் பாருங்களேன். ஆமாங்க, உண்மையாகவே கந்தபுராணம் இந்த பகுதி படிக்கும்போது ரொம்ப வியந்து போயிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அதனால பதிவானது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்க போது, அதனால பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும், அவரோட அருமை பெருமைகள் இன்னும் பல மக்களிடம் சென்றடையணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவுக்கு லைக் பண்ணி அப்படி ஹைப் பட்டன் தட்ட மறந்துடாதீங்க. முடிஞ்சால் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். நேற்றைய பாகத்தில் சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமகாசூரன் எப்படி பிறந்தாங்க, அவங்களோடு சேர்ந்து அந்த அசுரர்கள்லாம் எப்படி பிறந்தாங்க, அந்த மாயை என்னும் வலையில காசிப முனிவர் எப்படி மாட்டினாரு, இந்த அசுரர்கள்லாம் எப்படி பிறந்தாங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. சரி, இப்போ காசிப முனிவர் தன்னுடைய மகன்களுக்கு அறிவுரை கூற வராரு. இப்படி இந்த முறையில் நீங்கள் தவம் இருந்தீங்க அப்படின்னா நான் எப்படி ஈசனிடம் வரங்களை பெற்றனோ அதே போல் நீங்களும் வரங்களை பெற்று நல்ல ஒரு சிறந்த முறையில் நீங்கள் முக்தி அடைய முடியும் அப்படின்னு இவருடைய முறையில் அவர் பிள்ளைங்களுக்கு அறிவுரை கூறுறதுக்கு இவர் வராரு. ஆனால் அவருடைய மனைவியாக இருந்த சுரசை மாயை என்ன பண்ணுறா அப்படின்னா, இதோட உங்களுடைய பணி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் என் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் என்னன்றதுலாம் எனக்கு தெரியும். ஏன்னா இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவர் தேவகுலத்தில் இருந்தவர் பிறந்தாரு, தன்னுடைய பிள்ளைகளும் அதே போல தான் இருக்கும், அந்த சாராம்சத்துல இருக்கும்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் சுரசையானவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, குழந்தை பிறந்தது எல்லாமே இரவு நேரத்தில், இவருடைய கணக்கின்படி தானே 4 ஜாமத்தில் குழந்தைகள் பெற்றெடுக்கணும் அப்படின்னு தான் இவருடைய சூட்சமாக இருந்தது. காரணம் இரவு நேரத்தில் அந்த அசுரர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த குழந்தைங்களா பிறந்திருக்கிறதுனால என்னுடைய இஷ்டம் போல தான் என் பிள்ளைங்களை நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை எல்லாரையும் கூட்டிட்டு இவங்க வடதிசையை நோக்கி சுரசையானவள் வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் இப்போ பிள்ளைங்களுக்கு இவ என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முழு ஈடுபாடு பக்தியும் கொடுத்து எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பூஜைகள் யாகங்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்து நீங்கள் ஈசனிடம் சகாவரம் நீங்கள் பெற்று எடுக்கணும். எல்லா வகையிலுமே நீங்கள் சிறந்து விளங்கும் வகையில் எங்கே போருக்கு சென்றாலும் நீங்கள் வெற்றி கொண்டாடிட்டு வரணுன்ற அளவுக்கு நீங்கள் தெய்வத்திடம் உங்களுக்கு தேவையான அந்த அஸ்திரங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும். அப்போ நீங்கள் நெறியான முறையில் நீங்கள் தவம் இருக்கணும், பூஜைகள் செய்யணும், அதற்கு உண்டான எல்லா வகையான பொருட்களுமே நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு மாயானவள் சொல்கிறார். இதையெல்லாம் கேட்டதுமே அசுரர்கள், அதாவது சூரபத்மனுக்கும் தாரகாசுரன், சிங்கமாசுரனுக்கும் அப்படி ஒரு அளவில்லாத ஒரு ஆற்றலும் வீரமும் வந்துருச்சு. ஏன்னா இப்போ எல்லாருடைய தலைக்கு தலையாக நிற்கிறவன் சூரபத்மன் நிற்கிறான். அவனை பார்க்கறதுக்கே அப்படி ஒரு விகார தோற்றத்தோடு கம்பீரமாக நிற்கிறான். அவன் பக்கத்தில் சிங்கமாசுரன் இருக்கான், தாரகாசுரன் இருக்கான். அவனை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா இந்த அரக்கர்கள் கூட்டம் அப்படியே ஜேன்னு அந்த கூட்டமானது இருக்குது. இப்போ இந்த படையோட வட திசையை நோக்கி இப்போ இவங்க தவம் இருக்கிறதுக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த இடம் நிசப்தமான ஒரு இடம், எந்த வகையான ஒரு இடையஞ்சோர்களுமே வராத அளவுக்கு இவங்க தவம் இருக்க போகணும் அப்படின்றதுனால வேண்டிய அந்த இடத்த இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போது நடுவில் சூரபத்மன் வரான். சுற்றிலும் அந்த வீரர்கள், இந்த பக்கம் தாரகாசுரன், இந்த பக்கம் சிங்கமாசுரன் அவன் நடந்து போகிற அந்த இடமே எப்படி அதிருது. அண்டம் கிடுகிடுங்க, ஆகாயம் வெடிவெடிக்கின்ற அளவுக்கு இவன் நடந்து போகிறான். அந்த கோஷம், அந்த சத்தமானதே விண்ணை பிளக்குன்றதான். அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, என்ன நடந்ததுன்னு தெரியலையே, வானமே அப்படி கிடுகிடுங்குது, என்ன நடக்குது, என்ன வரப்போறானே தெரியலையன்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பீதியானது பிறக்குது. இப்போ இவங்க வடதிசையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சுக்ராச்சாரியார் வராரு, அசுரகுல தலைவர் குருவானவர் வராரு. இப்போ சூரபத்மனுக்கான ஆசீர்வாதம் கொடுக்கணும், என்ன மாதிரியெல்லாம் நீ தவங்கள் இருந்து எந்தெந்த தெய்வத்தெல்லாம் வணங்கி நீ ஆயுதங்களை எல்லாம் நீ வாங்கணும், அதாவது இந்த மாதிரி அஸ்திரங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு குரு உபதேசமானது நிச்சயமாக தேவை இல்லையா?
அதனால இப்போ குருவானவர் வரார், அதாவது சுக்ராச்சாரியார் வந்து வரார். சுக்ராச்சாரியாருக்கு தெரியும் இவன் தான் சூரபத்மன் அப்படின்னு. ஆனால் சூரபத்மனுக்கு தெரியாது இவர் தான் சுக்ராச்சாரியர், நம்மளுடைய குலத்துடைய குருவே இவர் தான் அப்படின்றது தெரியாது. இந்த சூரபத்மனை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த வெள்ளத்தில் இவர் வந்து போய் பார்க்கறதுக்கே இவரால் போக முடியல. அந்த அளவுக்கு வந்து அசுரர்கள் வந்து கூட்டம் அப்படியே நிறைஞ்சு வழியுது. அது எல்லாத்தையும் மீறி சுக்ராச்சாரியார் வந்து போய் நிற்கிறார். அந்த இடத்துல வந்து ஒரு குருவை பார்த்த உடனே அப்படி ஒரு பணிவு. ஆனால் இவர் தான் குரு அப்படின்னு தெரியலனாலும் அந்த வாழையடி வாழையா அந்த ரத்த சொந்தம் அந்த பந்தம்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரி இவன் மண்டிட்டு குருவுக்கு வந்து வணக்கம் எடுக்கிறான் சூரபத்மன். அதை வந்து பணிந்து ஏற்றுக்கிறாரு சுக்ராச்சாரியார். அப்போது நீங்கள் யார் என்ன எனக்கு தெரியலையேன்னு சூரபத்மன் கேட்க, நான் தான் உன்னுடைய குல குரு சுக்ராச்சாரியார் அப்படின்னு வந்து சொல்கிறார். அது கேட்ட உடனே மிகவும் பணிந்து எல்லாருமே வந்து பணிந்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நீதான் இந்த அசுர குலத்தை காக்க வந்த மிகப்பெரிய ஒரு சக்தி, அசுர குலத்தை காக்க வந்த மாணிக்கம் அப்படின்னு இவர் வந்து புகழாரம் சூட்டுகின்றார். இப்போ ஒரு குருவுக்கே உரிதான உபதேசங்கள் சூரபத்மனுக்கு செய்கிறார். சூரபத்மன் மட்டும் சிங்கமாசுரனுக்கும் தாரகாசுரனுக்குமே உன் அண்ணன் எவ்வழியோ அவ்வழியில் நீங்கள் செல்ல வேணும், அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் நீங்கள் கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் என்னென்ன முறைகளில் நீங்கள் வந்து தவம் இருக்கணும், எந்த யாகங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு சில சூட்சுமங்கள் இது எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதோட உன்னை காக்கும் கவசமாக நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், அதை நீ சொல்லு. உன்னை சுற்றியும் ஒரு கவசமானது வேள்வி போல இருக்கும். நீ செய்யக்கூடிய அந்த பூஜையிலும் அந்த யாகத்தையும் தவத்தையும் வந்து யாராலும் தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட ஒரு இடைஞ்சல் தடைகள் வந்தாலும் உன்னை வந்து யாரும் எதுவும் செய்திட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மந்திரத்தை வந்து நான் உனக்கு சொல்கிறேன், அதை நீ கவசம் போல நீ வந்து பயன்படுத்து. அதை நீ பாராயணம் செய்த பிறகு நீ மற்ற பூஜைகளை நீ செய்யணும் அப்படின்னு வந்து அந்த மந்திர உபதேசமானதை அவர் சொல்கிறார். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கக்கூடிய மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசம் செய்கிறாரு சூரபத்மனுக்கு. இந்த மந்திரம் உண்மையிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், சிவனுக்குரிதான ஒரு மந்திரம். நீங்கள் நிறைய இடங்களாக கும்பாபிஷேகம் நடக்கும்போது இந்த மந்திரத்தை வந்து பலமுறை, அது 1008 முறை சொல்கிறது அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இது சூரபத்மனுக்கு ஒரு கவசம் போல உனக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லவே தான் இந்த மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ணுறாரு. இதை நாமும் கூட தினமுமே சொல்லலாம். ஓம் நம சிவாய அப்படின்ற ஒரு மந்திரத்துக்கு எவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தியோ அதை விட பல மடங்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, எனக்கு இவ்வளோதான் முடிஞ்சு போயிருக்கக்கூடிய அந்த தருவாயில் கூட இந்த மந்திரத்தை எடுத்து நம்ம ஓதணும் அப்படின்னா பல மாற்றங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்திரம் ஓதிதான் என்றும் 16ஆகவே வயதில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கண்டேயனை வந்து சிவபெருமான் கொடுத்த பெரிய அருள் ஆசீர்வாதம் இது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 16 வயதில் அவருடைய வாழ்க்கை இறந்து முடிந்து போகின்ற ஒரு தருவாயில் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த நேரத்தில் இந்த மந்திரமானதை எடுத்து ஓதிதான் ஈசன் வந்து அவருக்கான ஒரு அருளா என்றும் 16ஆகவே நீ வாழ கடவாய் அப்படின்னு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறார். அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் மிருத்யுஞ்சய மந்திரம். அந்த மந்திரத்தை நாமும் தினமும் ஓதுவோம். ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்தின் புஷ்டிவர்தனம் உருவாருகமிக வந்தனான் மிருத்யோமோஷ்யமாமிருதாத். இந்த மந்திரத்தை நம்ம தினமும் பாராயணம் செய்யறது அவ்வளோ ஒரு அதீத ஒரு பலன் தரும். ஒரு 3 முறையாவது நீங்கள் பாராயணம் செய்யலாம். உங்களுக்கு எழுத்தின் வழியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மந்திரத்தை தான் இப்போ வந்து கையில் பிடிச்சிட்டாரு சூரபத்மன். ஏன்னா குரு உபதேசம் செய்த ஒரு மந்திரம் இல்லையா இது. இந்த மந்திரத்தை முடிஞ்சவருக்கு பிழை இல்லாமல் சொல்லணும், சரியா? அந்த மந்திரத்தை கையில் குரு சொன்ன மந்திரத்தை எடுத்துக்கிட்டாரு. இப்போ சூரபத்மன் தன்னுடைய புடைசூழ, அதாவது தம்பிகளோட வந்து வடக்கு திசையை நோக்கி சென்று விட்டார். பூஜை செய்யறதுக்குண்டான இடத்தை வந்து தேர்ந்தெடுத்த உடனே அவன் இந்த மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஓதி அவனுக்கு ஒரு அரணாக வந்து காவல் போல வந்து இந்த மந்திரத்தை ஓதி ஒரு சக்தியை வந்து அவனை சுற்றி வர வைத்து விட்டான். அதன் பிறகு இவன் பூஜை செய்வதற்குண்டாக வந்து 1000 போஜனைகள், அதாவது மிகப்பெரிய ஆழமாக உள்ள ஒரு குழியானதை நோண்டி அந்த இடத்துல வந்து யாகம் செய்யறதுக்குண்டான ஒரு ஏற்பாடு இவன் செய்து விட்டான். அந்த ஒரு யாகத்தை சுற்றியும் 108 யாகங்கள் வர அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தர் இவனை சுற்றி தான் ஆயிரக்கணக்கான அசுரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு யாக கொண்டமானதை வளர்த்து விட்டு அதை எந்த காரணத்தை கொண்டு இதை அணியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி 108 யாக கொண்டங்களை உருவாக்கினான். அதை தாண்டி 1008 யாகங்கள் உருவாக்கிட்டான்.
இப்போ இவன் நடுவில் இருக்கிறான், அவனை சுற்றி வந்து இவங்க தம்பி ஒரு பக்கம் சிங்கமுகாசுரன் வந்து அவனுக்கு ஒரு யாகமானது கொடுத்தாச்சு, தாரகாசுரனுக்கு ஒரு யாகமானது கொடுத்தாச்சு. எல்லாரும் பிடிசூட அதாவது அந்த இடம் முழுக்கவே எந்த விதமான தடைகளும் வராதவாறு ஜந்துக்களா இருக்கக்கூடிய பூதம் காளி அப்படின்னு வந்து காவலுக்கும் வந்து நிற்க வச்சிட்டான். இப்போ சிறப்பான முறையில் யாகமானது வளர்க்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இவங்க அம்மாவை நினைச்ச நேரத்துக்கெலாம், அதாவது சுரசையை நினைச்ச நேரத்துக்கெலாம் யாகத்துக்கு உண்டான பொருட்களும் வந்து அங்கே சேர்ந்துருச்சு. இப்போ நல்ல சிறப்பான முறையில் யாகமானது வளர்க்கப்பட்டாச்சுப்பா. இந்த யாகமானது 1 நாள் 2 நாளாக நடக்குது. 16 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த யாகமானது நடந்துகிட்டு இருக்கு. மந்திரங்கள் ஓதப்பட்ட நிலையே இருக்கு. அந்த அக்னி ஒரு சின்ன ஒரு கனவு கூட வந்து குறையல. எல்லாமே இந்த 108 இருக்கட்டும் 1008 இருக்கட்டும் இவன் செய்யக்கூடிய யாகமாகட்டும் எந்த விதமான தடையும் இன்றி 16 ஆண்டுகள் யாகமானதை வளர்த்துக்கிட்டே இருக்கான். இவனுடைய பக்தியில ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு எல்லாளவு கூட வந்து சகிப்பு தன்மையை வந்து தட்டலை. எப்படி இருந்தாலும் ஈசனை நான் கண் முன்னே வர வைத்தே தீர்வேன், எனக்கான வரத்தை நான் பெற்றே தீர்வேன் என்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறான். 16 ஆண்டுனா பார்த்துக்கோங்க. அதுதான் இப்போ இருக்கிற கலியுகத்துக்கும் அந்த காலத்துக்கும் வந்து இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இப்போ நம்ம அழுது புரண்டு நம்ம வந்து முருகான்னு கூப்பிட்டாலும் சரி சிவனேன்னு கூப்பிட்டாலும் சரி தெய்வம் வந்து நின்றுதுங்க. அதுதான் இந்த கலியுகத்தோடைய வரம்னு சொல்லலாம். சாபம்ன்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வரத்துக்கு உண்டானது இதுதான். ஆனால் அந்த காலம் அந்த யுகத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வருடக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா யாகமானது நடக்கும். அப்போல்லாம் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்து தான் அவங்க வரங்களை வாங்குறாங்க. சரி, இப்போ என்ன நடக்குது, 16 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஈசன் வந்து காட்சி கொடுத்தா மாதிரியே தெரியல. ஆனால் இவனுடைய பக்தியில் வந்து அந்த ஒரு சின்ன அளவு கூட குறையே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஏன் ஈசன் வந்து நமக்கு இன்னும் தோன்றி நமக்கான வரங்களை தரலை அப்படின்னு சொல்லி இவன் அடுத்த கட்ட ஒரு நிலைக்கு போகிறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொந்தளிப்போடு எந்திரிச்சு இவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய சதைகள் எல்லாம் அறுத்து அந்த யாக குண்டத்தில் போகிறான். அந்த உதிரம் வந்து நெய்யாக வந்து விடுறான். இப்போ பார்த்துக்கோங்க. அதே சமயம் இவன் அறுக்க அந்த சிதையானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இவனுடைய சதைகளை அறுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறான். ரத்தமானதை அந்த வேள்வியில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்ம இந்த அளவுக்கு நம்மளோட உடலை வருத்தி நம்ம பூஜை செய்து மந்திரங்கள் சொன்னாலும் ஈசன் ஏன் தோன்றவில்லை அப்படின்னு இதுவே உங்களுக்கு எத்தனை நாளாக நடக்குது அப்படின்னா 1 வருடமாக அவனுடைய சிதைகளை அறுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த யாக குண்டத்தில். போட்டு அவன் வந்து அழுத்து போய் என்ன பண்ணுறான்னு, இதுக்கு மேலே நாம் வந்து உயிரோடு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு என்னுடைய உயிரையே இந்த யாக குண்டத்துக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன்னு அந்த யாக குண்டத்தில் சூரபத்மன் வந்து விழுந்துட்டான். அதை விழுந்த கணமே பார்த்த தாரகாசுரன் வந்து பதபயித்து போகிறான். நம்முடைய அண்ணனே வந்து நெருப்பில் அக்னி குண்டத்துக்கு வந்து இரையாயிட்டான். இதுக்கப்புறமும் இந்த தெய்வம் வந்து நமக்கு காட்சி கொடுக்கலையே அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய தலைகளை அறுத்து அவன் தீக்குண்டத்தில் போகிறான். அவனுடைய தலை வெட்ட முளைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் இவனும் என்ன பண்ணுறான், தீக்கு இரையாவான். அதாவது அக்னி குண்டத்தில் இவனும் ஒரு பக்கம் விழுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிங்கமுகாசுரனுக்கு வந்து கோபம் ஒரு பக்கம், என்னது ஒரு மாதிரி விரக்தி ஆயிட்டான். என்னன்னா எங்கள் அண்ணன் 2 பேருமே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போறேன்னு அவனும் வாள் எடுத்து தலையை வெட்ட போகிற நேரத்துக்கு ஒரு பிராமணர் ஒருத்தர் வயதான தோட்டத்தில் வர்றது யாரு அப்படின்னா ஈசன் தான். ஈசன் வந்து உடனே வந்துடுவாரா, எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ தூரம் அவன் செய்துமே அப்படியே சும்மா ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி வந்து நிற்கிறார். ஈசன் வந்து பிராமணர் வடிவில் வந்து நின்று என்னப்பா நடக்குது, ஏன் நீ உன் தலையை வெட்ட போகிற, என்ன நடக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, அதுக்கு அவர் சொன்னாரா, இவ்வளோ நாள் இருந்தீங்க, அதாவது வெண்ணெய் திரண்டு வர நேரத்துக்கு பானையை உடைச்ச கதையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு வேணும் அப்படின்னு, என்னோட அண்ணன் எனக்கு உயிரோடு வேணும் அப்படின்னதுமே எனக்கு என்னோட அண்ணன் தான் வேணும் அப்படின்னு வந்து இவர் கேட்க, அதுக்கு அந்த பிராமணர் வடிவில் வந்த ஈசன் என்ன பண்ணுறாருன்னா, சூரபத்மா எழுந்து வெளியே வா அப்படின்னு வந்து ஒரு குரல் கொடுக்குறாரு. அது கேட்ட உடனே அந்த அக்னி குண்டத்திலேருந்து உயிரோடு எப்படி அவன் உதிக்கும் போது எப்படி இருந்தானோ அதே போல் அவன் வந்து மேலே எழும்பி வரான். அதோட தாரகாசுரனும் எழுந்து மேலே ஏறி வரான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் சிங்கமாசூரனுக்கு வந்து, ஐயனே நீங்கள் தான் எங்கள் தெய்வம் அப்படின்னு, என்னுடைய குலதெய்வமே நீங்கள் தான் அப்படின்னு அவன் காலில் விடான். விழுந்த உடனே ஐயன் வந்து ரிஷப வாகனத்தில் அம்பாலோட வந்து காட்சி கொடுக்குறாரு சிவபெருமான். அற்புதமான ஒரு காட்சி. இப்போ தான் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு வந்து ஈஸ்வரன் கேட்குறாரு.
சூரபத்மன் வந்து வரங்கள் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, சகல அண்டத்திற்கும் அதிபதியாக நான் வேண்டும், எங்கு சென்றாலும் செல்லக்கூடிய வகையில் எனக்கு வந்து ஒரு ரதமானது வேணும், அதோட அழியா வரம் வேணும், அதாவது சாகா வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஈசன் சொல்கிறாரு, ஒரு உயிர்னு ஒன்று பிறந்தா அதுக்கு அழிவென்பது நிச்சயமாச்சு, உனக்கு வந்து அழிவே இல்லைன்ற வரத்தை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது நீ மாற்றி கேளு அப்படின்னும் போது தான் இவர் என்ன கேட்குறாரு, அதாவது பெண் வயிற்றில் பிறக்காத ஒருவனால் மட்டுமே எனக்கு வந்து அழிவானது வரணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இவருடைய எண்ணம் என்னவானா, ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்தா அது எப்படியும் ஒரு பெண்ணினுடைய வயிற்றுல தானே பிறக்கும் அப்படின்றதுனால இப்படி ஒரு வரமானதை கேட்குறாரு. ஈசனும் வந்து உன் எண்ணம் போலவே வந்து நான் வரங்களை கொடுத்தேன், என்னை ஒழிய அவர் என்ன சொல்றாரு, என்னை ஒழிய உன்னை வேற யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு வந்து ஈசனும் இந்த வரத்தை வந்து கொடுத்துறாரு. இவர் மன மகிழ்ச்சி. ஏன்னா எப்பேற்பட்ட வரங்கள் எல்லாம் சகல சர்வமுமே வந்து அவன் கையில் அடங்கும் வகையில் எல்லா வரங்களும் ஆயுதங்கள் பாசுபதாஸ்திரத்தையுமே ஐயன் வந்து கொடுத்துட்டாரு. எல்லா வகையிலும் அஸ்திரங்கள் வந்து கையில் வாங்கியாச்சு. இவர் மட்டும் இல்லை, தாரகாசுரனும் அப்படிதான், சிங்கமாசுரனும் அப்படிதான். எல்லா வரங்களையும் இவர் கையில் வாங்கினதும் ஒரே பூரிப்பு சந்தோஷம், ஓடி போகிறாரு. இங்கே அம்மாவனை போய், அதாவது சுரசையிடம் போய் எல்லா வரங்கள் வாங்கினது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்படி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். அதோட அவருடைய அப்பாவாக இருக்கக்கூடிய காசிப முனிவராட்டையும் இவர் போய் இந்த ஆசைகள் எல்லாமே சொல்கிறாரு. அவருக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். 1000 தான் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையாச்சு அப்படின்ற மாதிரி அவருக்குமே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து சுக்ராச்சாரியர், தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியரை போய் பார்க்குறாரு. உனக்கு அண்ட சராசரங்களும் உன் கையில் இருக்கு, இருந்தாலும் நீ வந்து பதவி ஏற்கணும் அப்படின்னா திக் விஜயம் செய்ய வேண்டும். நீ வந்து எல்லா நாடுகளுக்கும் அந்த இடங்களுக்கெல்லாம் நீ சென்று நீ யார் என்பதை மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்து. அதன் பிறகு நீ வந்து அரசாட்சியில் வந்து அமரலாம். அதுக்கு முன்பு நீ திக் விஜயம் செய்ய வேண்டும் அப்படின்னு குரு சுக்ராச்சாரியார் சொல்லிட்டார். இப்போ அடுத்தது சூரபத்மன் திக் விஜயம் வந்து செய்ய போறார். அடுத்த பாகம் வந்து நம்ம என்ன நடக்குது ஏது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். சூரபத்மன் எப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு பக்தனா இருந்து அவன் வாங்கினது வந்து தப்பு சரி என்றதெல்லாம் தாண்டி பக்தியில் எந்த அளவுக்கு ஒரு சிரத்தியோட தான் உயிரே போனாலும் அந்த நிலையிலிருந்து மாறாம அவனோட வெற்றி, அவனுடைய பக்தியில வந்து அவன் வெற்றி அடைந்தான் அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம்ல. அப்போ நம்முடைய பக்தியும் எந்த அளவுக்கு, எவ்வளோ ஒரு வேண்டுதல் வச்சாலும் ஒரு சலிச்சு போகாம நான் என்னதான் வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னுடைய வேண்டுதல் மட்டும் நீ நிறைவேற்றவே மாட்டேங்கிறிய கடவுளே அப்படின்னு இந்த கேள்வி கேட்கறத தாண்டி நாம என்ன பண்ணோம், இறைவனுக்காக நாம என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு கணம் வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய பக்தியும் வந்து சூரபத்மன் அளவுக்கு இல்லை, ஒரு இமி அளவாவது இருந்து நம்முடைய பக்தியில் உண்மையாக நம்ம வந்து தெய்வத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து எல்லாரும் மனசளவில் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, இந்த பதிவானது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம சூரபத்மனுடைய திக் விஜயம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த பாகத்தில் வந்து தெரிஞ்சுப்போம். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் கார்த்திகேயன் வேல். சத்தியமாவது சரவணபவ. ஓம் சாய்ராம்.